ஆதிரை புத்தக வடிவில் திரைக்கதை. புத்தகத்தை பெற டிஸ்கிரிப்ஷனில் உள்ள எண்ணிற்கு வாட்ஸ்அப் செய்யவும். அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே QR கோடுக்குள்ளே நீங்கள் அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம். அரண்சை நேயர்களுக்கு வணக்கம். நான் மதன் நிர்வலகன். இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது கில்லி சரத் அவர்களுடைய நிலைமை குறித்து பார்க்க போகிறோம். ரொம்ப ஃபேமஸாக இருக்கிறார். மக்கள் அவரை என்ன பண்ணுறாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கிறாங்க. 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி அவர் தன்னுடைய பேஜில் ஒரு வீடியோ போட்டிருந்தார். தக் லைஃப் அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோ போட்டிருந்தார். தக் லைஃப் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோ போட்டிருந்தார். அதில் ஒரு பவுடர் மாதிரி ஒன்றை வச்சு செல்ஃபோனில் கிரெடிட் கார்டை வச்சு அவர் தேய்க்கிற மாதிரி அதை உடைக்கிற மாதிரி ஒன்று வந்திருந்தது. பெரும்பாலும் போதைப் பொருள் பயன்படுத்துகிறவர்கள் மட்டும்தான் இந்த மாதிரியான ஒரு மெத்தடை பயன்படுத்துவாங்க. ஒரு பக்கம் 500 ரூபாய் நோட்டு, இன்னொரு பக்கம் செல்ஃபோனு, இன்னொரு பக்கம் கிரெடிட் கார்டை வச்சு ஒரு பவுடரை நசுக்கிறார். அவர் செலிப்ரேஷன் மோட்ல இருக்கிற மாதிரி தான் தெரியுது. அதனால தான் தக் லைஃப் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோவும் போட்டிருந்தார். இப்போ இன்னைக்கு அது சர்ச்சையாக இருக்குது. முதலமைச்சர் விஜய் அவர்கள் போதை ஒழிப்புக்கு எதிராக மராத்தான் வேற ஓடினாரு. அவர் ஓடி அது அன்னைக்கு பேசு பொருளாக மாறும் அப்படின்னு எதிர்பார்த்த நேரத்தில் அமைச்சர் சரத்துடைய வீடியோ எல்லாத்தையுமே மாத்திருச்சு. முதலமைச்சர் விஜய் ரொம்பவே அப்செட் ஆகி போயிட்டாரு அப்படின்னு கேள்விப்பட்டோம். ஏன் அந்த வீடியோ அந்த அளவுக்கு ஒரு சர்ச்சையாகுது? இப்போ அவங்க தரப்புல என்ன சொன்னாங்க அப்படின்னா, இல்லை இது ஒரு மாத்திரை, பேராசெட்டமால் மாத்திரையை தான் அவர் உடைச்சு கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி அவங்க தரப்புல சொன்னாங்க. அதுக்கு ஆதரவாக நான் தான் எழுதியே கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி ஒரு டாக்டர்னு சொல்லி ஒருத்தர் ஒரு வீடியோ ஒன்று போட்டாரு. அமைச்சர் சரத்குமாரும் அவருடைய மனைவியும் சேர்ந்து கையில் ஒரு குழந்தை, 3 வயசு பெண் குழந்தைய வச்சுக்கிட்டு அவங்களும் ஒரு வீடியோ போட்டாங்க. அதில் சொல்லும்போது நாங்கள் என்னுடைய குழந்தைகளுக்காக நான் மாத்திரையை நசுக்கி கொடுக்கும்போது அதை வீடியோவை எடுத்திருந்தோம், அதைத்தான் அப்படி போட்டுட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் சமூக ஊடகங்களில் இது பெரிய விவாதமாக மாறி போச்சு. என்ன கேட்டாங்க, மாத்திரையை யாராவது இப்படி நசுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி. இன்னொன்று, மாத்திரையை நம்மளே நசுக்கி பார்த்தா தெரியும், அது தெரிக்கும். இந்த மாதிரி ரொம்ப சாஃப்டான பவுடராக அது இருக்காது, அது தெரிக்கும், உடையும். அதை அவ்வளோ ஈஸியாக இப்படி எல்லாம் பண்ண முடியாது. டிவிக்கு ஆதரவாளரே ஒருத்தர் அது மாதிரி செஞ்சு காட்டுறதுக்கு முயற்சி பண்ணார். ஆனால் அது அப்படி இல்லை. இன்னொரு கேள்வி என்னன்னா, குழந்தைக்கு மாத்திரை கொடுக்குற மாதிரி இருந்தது அப்படின்னா கையில் குழந்தை இருக்கணும், குழந்தை இல்லை. அவங்க மனைவி இருக்கணும், மனைவி இல்லை, அவங்க வெளியே போயிட்டு தான் சொல்றாங்க. அடுத்தது, குழந்தை இருந்தது அப்படின்னாலே அந்த இடத்த சுற்றி குழந்தை பயன்படுத்துகிற பொருட்கள் இருக்கும். குறைஞ்சபட்சம் அவங்க தண்ணி பாட்டில் இருக்கலாம், பால் பாட்டில் இருக்கலாம். அவங்கள வச்சிருக்கிற குழந்தைய வச்சிருக்க, நான் 1 வயசு குழந்தை அவர் சொல்ற மாதிரி பார்த்தோம்னா, அப்போ அதுக்கு ஒரு துணியாவது மேலே வச்சிருப்பாங்க, மூடுறதுக்கு, தோல்ல போடுறதுக்கு, இந்த மாதிரி வச்சிருப்பாங்க. ஒரு குறைஞ்சபட்சம் குழந்தை பயன்படுத்துகிற ஷூவோ செருப்புலோ ஏதோ கூட இருக்கலாம். ஆனால் எதுவுமே இல்லை. அந்த மோடே தக் லைஃப் பண்றோங்கிற ஒரு மூட்ல தான் அவங்க அந்த வீடியோ போட்டுக்கிறாங்க. ஸோ அமைச்சர் பொய் சொல்றாரு அப்படின்னு தெரியுது. அந்த பவுடர் போதைப் பொருளா அது நமக்கு தெரியாது. ஆனால் போதைப் பொருள் பயன்படுத்துகிற மெத்தடை அவர் ரொம்ப கிளியரா ஃபாலோ பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு சமூக ஊடகங்கள் பெரிய அளவில் விவாதமா மாறி இருக்குது. அப்போ இதை எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு சொல்லி அவங்களும் அவங்களுடைய ஐடி விங்கு, இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லோருமே களத்தில் இறங்கி என்னெல்லாமோ பேசி பார்த்தாங்க. அது இதை மறைக்கிறதுக்காக, மாத்துறதுக்காக சில வழக்குகள் எல்லாம் வந்தது. இடி ரைடு வரப்போகுது, அதுக்கப்புறம் ஏவா வேலு மேல ரைடு, அதுக்கப்புறம் சில அமைச்சர்கள் மேல வழக்கு, இப்படியெல்லாம் புதிய செய்திகளை உருவாக்க முயற்சி செஞ்சாங்க. ஆனாலும் அமைச்சர் சரத் மீதான விமர்சனமோ அல்லது அது ட்ரெண்டிங்ல இருந்து அது மாத்துறதோ முடியாமலே போயிடுச்சு. ஸோ இதை டைவர்ட் பண்றதுக்கு ஆளும் தரப்பு எவ்வளவோ முயற்சி செய்து பார்த்தும் முடியவில்லை. அவங்க ஐடி விங்ல இருந்து பல வகையான விளக்கங்களை சொல்றாங்க. சில பெண்கள், இளம் பெண்கள்லாம் பேசுறாங்க, ஏங்க யாராவது பொது வெளியில இந்த மாதிரி போதைப் பொருளை பயன்படுத்துவாங்களா அப்படின்லாம் கேள்வி கேட்டாங்க. அவங்களுக்கு அதிர்ச்சியாகும் விதமாக மாரிதாஸ் இன்னைக்கு ஒரு வீடியோ ஒன்று போட்டு விட்டுட்டாரு. அதில் பார்த்தீங்க அப்படின்னா, பொது வெளியில கடல்ல குளிக்கிற இடத்துல அவர் டின் பீர் குடிச்சுக்கிட்டு வராரு அமைச்சர் சரத். அது கூட பழைய வீடியோ தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு பழைய வீடியோவாக இருந்தாலும் சரி, பொது வெளியில அவர் சரக்கு அடிச்சுட்டு வராரு, எல்லோரும் நடமாடக்கூடிய இடம், அந்த இடத்துல சரக்கு அடிச்சுட்டு வர்றவர் பொது வெளியில போதைப் பொருள் பயன்படுத்த மாட்டாரா அப்படின்னு அடுத்த கேள்விகள் எழ ஆரம்பிச்சு விட்டது. இப்ப அது இல்லாம இன்னைக்கு திமுக தரப்புல ஒரு பெரிய போராட்டம் அறிவிச்சாங்க. நேற்று நள்ளிரவு 12 மணி வரைக்கும் அனுமதி இருக்குது என்பது போல ஒரு தோட்டத்தை உருவாக்கி காவல்துறை நள்ளிரவு கடிதம் கொடுக்குறாங்க. எப்படி
உங்களுக்கு அனுமதி இல்லை, போராட்டம் நடத்துறதுக்கு அனுமதி இல்லை. எதுக்கு? அமைச்சர் சரத்குமார் மீது நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி திமுக தரப்புல வந்து போராட்டம் நடத்துறாங்க அப்படின்னு ஒண்ணு. அது ஒரு பேசு பொருளா மாறிடுமோ அப்படின்னு ஆளும் தரப்புக்கு ஒரு பெரிய அச்சத்தை உருவாக்கி இருக்குது. காவல்துறையை இறக்கி விட்டு எவ்வளவோ அதை தடுக்கிறதுக்கு முயற்சிகள் செஞ்சாங்க. ஆனா தமிழ்நாடு முழுக்க இன்னைக்கு திமுகவுடைய இளைஞர் அணி ஒரு பெரிய அளவுல போராட்டத்தை நடத்தியிருக்கிறாங்க. போராட்டத்தை நடத்துறது மட்டும் இல்ல, அது இன்னைக்கு முழுக்க முழுக்க அதன் வீடியோக்கள் எல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. சமூக ஊடகங்கள்ல ட்ரெண்ட் ஆயிடுச்சு. காவல்துறை மீது ஒரு பெரிய விமர்சனங்களை சொல்லியிருந்தார் விஜய். இப்போ தேர்தலுக்கு முன்னாடி எங்க மேலதான் அடக்குமுறை இருக்குது, எங்களுக்கு அனுமதியே தர்றதில்ல, எங்களை வந்து முடக்க பாக்குறாங்க, எங்களை வந்து நசுக்க பாக்குறாங்கன்னு எவ்வளவோ ஒரு சொல்லியிருந்தார். ஆனா இப்போ திமுக போராட்டம் நடத்தும் போது, திமுகவுடைய இளைஞரணி போராட்டம் நடத்தும் போது அதை தடுப்பதற்கான வேலையை செய்திருக்கிறது டிவிகே அரசு, விஜய் அரசு. இதுவே ஒரு விமர்சனம் வந்திருக்குது. இப்படி இது வந்து கருத்துரிமைக்கு எதிரானது, போராடும் உரிமைக்கு எதிரானது என்று சமூக ஊடகங்கள் விமர்சனங்கள் வந்திருக்குது. திமுக காரர்கள் கைது செய்யப்பட்டு மண்டபங்கள்ல வைக்கப்பட்டிருக்கிறாங்க. அங்க மண்டபங்கள்ல போயும் அவங்க பேசுற வீடியோக்கெல்லாம் ஒன்னொன்னா வருது. இது எல்லாமே இன்னைக்கு முழுக்க ட்ரெண்டிங் ஆயிட்டு இருக்குது. இப்போ இதுதான் வந்து ஆளும் தரப்புக்கு, விஜய் தரப்புக்கு, விஜயை சுற்றி இருப்பவர்களுக்கெல்லாம் வந்து ஒரு பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்குது. போதைக்கு எதிராக நாங்க வந்து போராடுறோம், ஃப்ரீ ட்ரக் அப்படிலாம் சொன்னோம், போதையற்ற தமிழ்நாடுலாம் பிரச்சாரம் பண்ணோம். அதை பிரச்சாரம் செய்து அந்த சந்தோஷத்தை கொண்டாடும் நேரம் கூட வந்து பெரிய அளவில் இல்லை நமக்கு. அதுக்கு எதிரான ஒரு பிரச்சாரம் வந்து விட்டது அப்படிங்கிற ஒரு வருத்தம் அவங்களுக்கு இருக்குது. இன்றைக்கு மிக முக்கியமான உயர்மட்ட அதிகாரிகளுடைய மாநாடு இன்னைக்கு நாளைக்கு நடக்குது. அதுல அமைச்சர்களும் கலந்து கொள்வார்கள் என்ற வகையில் கில்லி சரத்தும் கலந்து கொண்டார். ஆனா என்ன அப்படின்னா, இவரை அமைச்சரா வைத்திருக்கிறதா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு நெருக்கடி அவங்களுக்கு உருவாயிருச்சு. தாம்பரம் தொகுதியில வெற்றி பெற்றார். ஒரு பெரிய தொகுதி, சென்னைக்கு மிக அருகாமையில் இருக்கக்கூடிய தொகுதி. ரொம்ப விசுவாசியாக இருந்தார். கில்லி சரத்துன்னு அவருக்கு வந்து ஒரு பேரு. விஜயை வந்து ரொம்ப பெருமையா பேசக்கூடிய நபர், ரொம்ப ஜாலியான நபர், இப்படிலாம் அவருக்கு ஒரு அடையாளம் இருந்தது. இப்ப திடீர்னு ஒரு பதவி விட்டு தூக்க போறாங்களோ அப்படிங்கிற ஒரு பயம் வந்துருச்சு. புஷி ஆனந்த் அவர்களை நேரில் பார்த்து அவர் ரொம்ப கெஞ்சிருக்கிறாரு அப்படின்லாம் தகவல் வருது. ஐயா, எப்படியாவது என்னுடைய அமைச்சர் பதவியை வந்து காப்பாத்தி கொடுத்துருங்க, ஏதோ தப்பு நடந்துருச்சு, அதெல்லாம் பழைய வீடியோ, இன்னைக்கு தூக்கி போட்டு எதிர்கட்சிகள் நமக்கு எதிராக சதி பண்றாங்க அப்படிலாம் வந்து சொல்லியிருக்கிறார். ஆனாலும் மக்கள் மத்தியில் ஒரு கெட்ட பேர் உருவாவது என்ற சூழல் உருவாகிருக்குது. இந்த கெட்ட பேரை எப்படி போக்குறது அப்படின்றது ஆளும் தரப்புக்கு தெரியல, விஜய் தரப்புக்கு தெரியல, காவல்துறைக்கும் தெரியல, விஜய்க்கு ஆலோசனை சொல்லக்கூடியவர்கள் தரப்புக்கும் எதுவுமே புரியல. அவங்களும் இதை டைவர்ட் பண்ணலாம் அப்படின்னு பல முயற்சிகள் எடுக்கிறாங்க. இப்போ ஏவா மேல வழக்கு அப்படின்னு சொல்லி போடும்போது அந்த விஷயம் வந்து திசை மாறிடும். அப்போ அதை பத்தி எல்லாரும் பேசுவாங்க அப்படிலாம் வந்து நினைச்சாங்க. செந்தில் பாலாஜி விவகாரத்தை எடுத்து விட்டுடலாம் அப்படின்னு நினைச்சாங்க. இப்படி பல விஷயங்கள் அவங்களும் எடுத்து விட்டு பாக்குறாங்க. ஆனா எதுவுமே டைவர்ட் ஆக்க முடியல அப்படின்ற மாதிரிதான் கலை யதார்த்தம். எப்படினாலும் சரி, சரத் மீது நடவடிக்கை எடுத்தே தீரணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழல் உருவாகி விட்டது. சரி, இப்போ உடனடியாக நடவடிக்கை எடுத்துட்டாங்க, அமைச்சர் பதவியில இருந்து தூக்கிட்டாங்க, வேற ஒருத்தர் அமைச்சர் ஆகிட்டாங்க அப்படின்னாலும் கூட அது இந்த விமர்சனங்கள் எல்லாம் சரி என்பது போல ஆயிரும். டிவிகே கட்சியில உள்ளவரே போதைப் பொருள் பயன்படுத்துறார், டிவிகே கட்சியுடைய எம்எல்ஏ போதைப் பொருள் பயன்படுத்துறார், டிவிகே கட்சியின் அமைச்சரவையில் இருக்கிற அமைச்சர் ஒருத்தரே போதைப் பொருள் பயன்படுத்துறார் அப்படின்றது எவ்வளவு பெரிய கெட்ட பேரை உருவாக்குற விஷயம். சோ இது ட்ரெண்ட் ஆகுறது அப்படின்றது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு அச்சத்தை ஏற்படுத்தினாலும் கூட, இதை தூக்கணும் அப்படின்னா, உடனடியா பதவியில இருந்து தூக்கிட்டோம் அப்படின்னா நிச்சயமா அது வந்து அந்த விமர்சனங்கள்லாம் உண்மைன்னு ஆயிரும் அப்படின்னு அவங்க பயப்படுறாங்க. அப்ப இப்ப என்ன பண்றது? ஸோ ஏதோ ஒரு விசாரணை, ஏதோ ஒன்று செய்தி கொடுக்கணும் இல்லையா? இப்போ தகவல் வெற்றி கழகம் விமர்சனங்கள்லாம் சொல்றாங்க இல்லையா? அந்த மாதிரி தகவல்கள் இப்படி வந்துகிட்டே இருக்குது. உளவுத்துறை விசாரிக்கிறாங்க, அவங்கள வந்து பல வகையில வந்து இந்த வீடியோவை ஆய்வு பண்றாங்க, அப்படிலாம் தகவல் வந்துகிட்டு இருக்குது. ஆனாலும் எப்படினாலும் சரி, விஜய்க்கு வந்து பயங்கர ஒரு நெருக்கடியை உருவாக்கி விட்டது, கெட்ட பேரை உருவாக்கிருச்சு. அப்படி எப்படினாலும் அவர் அமைச்சரவையில இருந்து தூக்குறதுன்னு முடிவெடுத்துட்டதாக கேள்விப்படுறோம். அப்படித்தான் தகவல் வருது. அப்போ தூக்கிட்டாலும் பிரச்சனை வரும், அப்போ என்ன செய்யறது அப்படின்ற ஒரு குழப்பம் தான் இப்போ அவங்களுக்கு இருக்குது. இந்த 2 நாள் மாநாடு முடிந்த பிறகு இது குறித்து விரிவாக ஆலோசனை செய்ய இருப்பதாகவும் தகவல் வருது. இப்போ அதுக்கு பிறகு இப்போ இவரை வந்து கொஞ்சம் தாமதமா தூக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவெடுத்திருக்கிறதா நமக்கு சொல்றாங்க. இப்படி தாமதமா கொடுக்கறதுல எப்படி கொடுக்கறது? இதை காரணம் காட்டி, இந்த போராட்டத்தை காரணம் காட்டி, இந்த வீடியோவை காரணம் காட்டி நீக்கினால் பிரச்சனை. அப்ப என்ன பண்ணலாம்? கொஞ்சம் தாமதமாக அமைச்சரவை மாற்றம் அப்படின்னு ஒண்ணு கொண்டு வந்து அதுல சில அமைச்சர்களை தூக்கலாம் போறாங்க. சிலர் எல்லாம் சும்மா கொடுத்து வச்சிருக்கிறாங்க. ஏன்னா ஏடிஎம்கேல இருந்து 25 எம்எல்ஏக்களை வந்து தூக்குறதுன்னு ஏற்கனவே ஒரு முடிவு பண்ணியிருந்தாங்க. அவங்களும் வர சம்மதிச்சிட்டாங்க அப்படின்லாம் நம்ம அந்த தேர்தல் முடிந்த பிறகு அந்த செய்திகள் எல்லாம் பரபரப்பாக பேசப்பட்டது. அதுல இருந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து ஒரு வழக்கு போட்ட ஒரே காரணத்தினால சிலருக்கு பயம் வந்துருச்சு, எம்எல்ஏ பதவியே போயிடும் அப்படிங்கிற பயம்லாம் இருந்தது.
சிலர் அதை துணிச்சலா எதிர்கொண்டாங்க. இப்ப எம்ஆர் பாஸ்கர் இன்னைக்கு வந்து பதவி விலகிட்டு வந்திருக்கிறார். சி விஜயபாஸ்கர் அவரும் பதவி விலகி இருக்கிறார். இந்த மாதிரி ஜெயக்குமார் பதவி விலகிக்கிறார். இப்படி பலரும் வந்து எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணிட்டு டிவிக்கில போய் சேர்றாங்க. இப்ப அதுவும் இல்லாம திருச்சி கிழக்கு தொகுதி அதுவும் காலியா இருக்குது. இது வரைக்கும் 7 எம்எல்ஏக்கள் பதவி விலகி இருக்கிறாங்க. இப்போ இடைத்தேர்தல் வரும்போது அதுல 7 பேர் நிற்பாங்க. அந்த 7 பேர் போதுமா டிவிகேக்கு அப்படின்னா அப்படி இல்லை. ஏற்கனவே 107 அப்படின்றது இருக்குது, அவங்களுக்கு 120 வேணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்போ 107 எம்எல்ஏக்கள் அவங்களுக்கு இருக்கிறாங்க, 120 எம்எல்ஏக்கள் அவங்களுக்கு வேணும். கூட்டணி கட்சிகளின் தயவில் இந்த ஆட்சி நடக்குது, ஒரு மைனாரிட்டி கவர்மெண்டா இருக்குது. சிபிஎம், சிபிஐ, பிசிகே இவங்கெல்லாம் வந்து இவங்க தவறு செய்தா விமர்சிப்பாங்க அல்லது விலகுவோம்னு மிரட்டுவதற்கு கூட வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற பயம் அவங்களுக்கு இருக்குது. அப்போ ஒரு சேஃப் ஜோன்ல இருக்கணும் அப்படின்ற ஒரு முடிவு கிட்ட வந்திருக்கிறாங்க. அதிமுகவிலிருந்து கணிசமான எம்எல்ஏக்களை தூக்குவது அப்படிங்கிற அந்த வேலை நடந்துகிட்டு இருக்குது. அதை படிப்படியா செய்யற மாதிரி முடிவு எடுத்திருக்கிறாங்க. மொத்தமா வந்தானா ஒரு சர்ச்சையாவது. இப்போ ஒவ்வொருத்தரா விலகி வந்தாங்க அப்படின்னா அந்த பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. 20ல இருந்து 25 எம்எல்ஏக்கள் வரைக்கும் தூக்குவதற்கான வேலைகள் நடந்துகிட்டு இருக்குது. அதைத்தான் சோஃபா மாடல் அரசு, குதிரை பேரம்லாம் எதிர்கட்சிகள் விமர்சனம் பண்ணிட்டு இருக்குது. ஸோ குதிரை பேரமோ சோஃபா மாடலோ, ஆனா எம்எல்ஏக்கள் பதவி விலகுது அப்படிங்கிறது தொடர்ந்து நடந்துகிட்டு ஒரு விஷயமா மாதிரி இருக்குது. இப்ப அப்படி அங்கிருந்து வரக்கூடிய பலருக்கும் அமைச்சர் பதவி தருவதாக முதலமைச்சர் விஜய் உறுதியளித்திருக்கிறார் அல்லது ஆதவர்ஜனா மூலமாக அந்த உறுதி வந்து உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. உறுதியாக எம்ஆர் விஜயபாஸ்கர், சி விஜயபாஸ்கர் 2 பேருக்குமே அமைச்சர் பதவி கிடைக்கும் என்பது போல உறுதியளிக்கப்பட்டதா சொல்றாங்க. எஸ்பி வேலுமணியும் வரப்போறாரு, சிவி சண்முகமும் அடுத்து வரப்போறாரு அப்படிலாம் சொல்றாங்க. இப்போ அவர்களுக்கெல்லாம் அமைச்சர் பதவி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு பேரம் நடந்திருக்குது. இப்போ எஸ்பி வேலுமணி அவரும் வரப்போறதா சொல்றாங்க. அவர் தன்னுடைய ஆதரவாளர்கள் எல்லாம் அழைத்து அவங்ககிட்ட கருத்து கேட்டு நான் அதுக்கப்புறம் முடிவெடுப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஏற்கனவே சி விஜயபாஸ்கர், விராலிமலை விஜயபாஸ்கர் அவர்களும் இது போல ஒன்று சொன்னார். என்னுடைய ஆதரவாளர்கள்லாம் அழைத்து நான் கருத்து கேட்கிறேன்னு ஒரு டிராமா 2 நாள் நடந்தது. எல்லா ஊடகங்களும் வீட்டு வாசல்ல போய் நின்னாங்க. எதுவுமே சொல்லாம இருந்தார், திடீர்னு ரிசைன் பண்ணார். அதுபோல எம்ஆர் விஜயபாஸ்கர் எதுவுமே சொல்லல, திடீர்னு ரிசைன் பண்ணியிருக்கிறார். எஸ்பி வேலுமணியும் விரைவாக அதை செய்வார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. அப்போ சிவி சண்முகம் ஏற்கனவே ரெடியா இருக்கிறார், அவர் தனியா தான் இருக்கிறார், அவரும் வரப்போறார். அப்போ அதிமுகவிலிருந்து வரக்கூடிய ஒரு 4-5 பேருக்கு அமைச்சர் பதவி கொடுப்பார்கள் அப்படிங்கிற ஒரு சூழல் இருக்குது. அப்படின்னா யாரெல்லாம் அமைச்சர் பதவியிலிருந்து தூக்குறதுங்கிற ஒரு பேச்சும் போயிட்டு இருக்குது. அதுல நிச்சயமாக கில்லி சரத்தும் இடம்பெறுவார். அமைச்சரவையிலிருந்து அவர் நீக்கப்படுவார். உடனடியாக இல்லை என்றாலும் கொஞ்சம் காலம் தாழ்த்தி அவர் தூக்குறது அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்து விட்டார்கள் என்றுதான் தகவல் வந்துகிட்டு இருக்குது. எது எப்படியோ போதைப் பொருளுக்கு எதிரான தமிழ்நாடு அப்படிங்கிற ஒரு முயற்சி தொடர்ந்து நடந்துகிட்டு தான் இருக்குது. நாம் தமிழ்நாட்டில் வந்து பெரிய அளவில் கஞ்சா உற்பத்தியே இங்கே கிடையாதுன்னு சொல்ற அளவுக்கு இவங்க வந்து ஒரு வேலையை கடந்த காலங்களில் செஞ்சு வச்சிருக்கிறாங்க. இருந்தாலும் பிற மாநிலங்கள் வழியாக, கடற்கரை வழியாகலாம் உள்ள ஊடுருவல் அப்படிங்கிறது நடந்துகிட்டு தான் இருக்குது. அதுக்கு எதிரான முயற்சியும் நடந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். இப்போ அதுல அமைச்சர் சரத்துடைய நடவடிக்கை என்பது ஒரு பெரிய பின்னடைவாக பார்க்கப்படுகிறது. இதெல்லாம் தாண்டி தான் அரசியல் அப்படிங்கிறத விஜயும் புரிஞ்சிருப்பார். இது போல இன்னும் நிறைய பிரச்சனைகள் வரும், அதையும் எதிர்கொள்ளதான் செய்யணும். அவங்களுடைய அமைச்சர்கள் வந்து நிறைய இது போல குறும்புத்தனங்கள் செய்யக்கூடியவர்களாகவும் இருக்கிறாங்க. ஒரு பெரிய தொல்லை கொடுக்கிறவர்களாகவும் மாறி இருக்கிறாங்க. சமீபத்தில் ஒரு பத்திரிகையில அது குறித்து ஒரு செய்தி கூட வந்திருந்தது. யார் எப்போ முதுகுல குத்துவாங்க நெஞ்சில குத்துவாங்கன்னு தெரியல அப்படின்னு விஜய் புலம்புறதாகலாம் செய்திகள் ரொம்ப விஜய்க்கு நெருக்கமான ஊடகங்களிலிருந்தே செய்திகள் வர ஆரம்பிச்சிருக்குது. ஸோ இப்படியான ஒரு நெருக்கடியிலிருந்து தப்பிப்பதற்கு டிவிகே அரசு முயற்சி செய்கிறது. இப்போ இது போல இன்னும் நிறைய பிரச்சனைகள் வரும். அது என்னன்னு நம்ம தொடர்ந்து பேசலாம். நன்றி. ஆதிரை புத்தக வடிவில் திரைக்கதை. புத்தகத்தை பெற டிஸ்கிரிப்ஷனில் உள்ள எண்ணிற்கு வாட்ஸ்அப் செய்யவும்.